ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் லாக். என்னடா கனவில் எது பேசுகிறேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர். ஸோ எதிர்பாராத ட்ரிப். எப்போ வந்தேன், எப்போ இது பண்ண போகிறேன்னுலாம் தெரியாது. ஸோ டக்குன்னு கிளம்புனது ஒரு இது. நான் சரியான கூட்டம். இப்போ தான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். ஸோ ரூம் உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ரூம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக டைம் என்னென்னா 7:28, 6:30 பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கணும். ஆக்சுவலாக ராயல் ரோட் லைன் அந்த பஸ்ஸை பற்றி சொல்லி அவங்க நல்லா தான் இது பண்ணாங்க. 10:15 பஸ்ஸு, ஆனால் 10 மணிக்கே சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பஸ்ஸையை நம்ம இது பண்ணிவிட்டு கரெக்டாக 6:30 எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுட்டாங்க. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தாங்க, சேஃப் அண்ட் இதாக. ஸோ டிரைவர் அண்ணா தேங்க்யூ. ஸோ மீதி இருக்கிறது நம்ம இந்த திருச்செந்தூரில் என்னென்ன பண்ண போகிறோம், ஸோ கூட்டத்தில் எப்படி இது பண்ண போகிறோன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்து மிச்ச கதையை சொல்கிறேன். ஓகே, தூக்கு கலக்க வேற இருக்குது. எங்கள் ஐயன் முருகன் வல்லமை பெற்றவன் எங்கள் ஐயன் முருகன். ஓகே, ஓகே. அதாவது மக்களே, 100 ரூபாய் கட்டணத்திலே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. அதாவது நாங்கள் வந்த நேரம் மழையும் வந்திருக்குதான். இங்கிலிருந்து கடல் பார்த்தாலும் தெரிகிறது. கருணை கடலே கந்தாவது போயிட்டு இருந்தது. இன்னும் அந்த எண்டு வரையும் போகும். ஆனால் நான் உங்களுக்கு பீச்சில் இருந்து காட்டுறேன். அதாவது நாளைக்கிணறுக்கே இங்கிலிருந்து வரையும் கூட்டம் இருக்குது. மாட்டு பொங்கல் அதுமா இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. அதோ தெரிந்து பாருங்க, அங்கே போகணும் நாளைக்கிணறுக்கு. வணக்கம் தான் மக்களை, திருச்செந்தூரில் இருந்து. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே சரியான கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நானும் எங்கள் சுடிதாரப்பட்ட ஒரு தம்பியும் தான் வந்திருக்கிறோம். ஸோ அவங்க ஏதோ காப்பு கட்டியிருக்கிறாங்க, அந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ இந்த வ்ளாகு புதுசாக பண்ணுவோமா இல்லை பாதியிலே இது பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ வீடியோ எடுத்து வைக்கிறேன், ஃபுல்லாக வந்தது அப்படின்னா போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போய் கடலில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறமேட்டு வீடியோ பண்ணுறேன். ஸோ வானம் மேகமூட்டத்துடன் பண்ணப்படுகிறது. கூட்டமும் இவ்வளோ இருக்குது. இன்றைக்கி எக்கச்சக்க கூட்டம். ஸோ இன்றைக்கி நாங்கள் தரிசனத்தை பார்த்து எப்போ கிளம்ப போகிறோம் எங்களுக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் வரையும் இருக்குதுப்பா. மழை இங்கே செம்மையாக பெஞ்சிருக்கு. அவ்வளோதானா?
ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம நாளிக்கிணறுகிட்ட வந்துட்டோம். ஸோ நாளிக்கிணறு எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது நிறைய போரெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததான். ஸோ நிறையா போர் வீரர்களெல்லாம் தாகம் எடுக்குதுன்ற காரணத்துக்காக நம்ம முருகர் வந்துட்டு ஒரே அவர் வேலாட ஒரு குத்துனார் பாருங்க, அப்போ உருவானது தான் இந்த நாளிக்கிணறு. ஸோ அதில் இப்போ வரைக்குமே தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடலுக்கு இவ்வளோ பக்கத்துலேயே நல்ல தண்ணி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா ஸ்ரீ தூண்டிகை விநாயகர் திருக்கோவில். ஸோ இவரை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு அவங்க அண்ணனை தம்பியை பார்க்க போகணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே குளிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். அவர்கிட்ட நம்ம ஒரு தேங்காய் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அவரை பார்க்க போகலாம். ஸோ அதாவது நம்ம விநாயகரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போயின்னு இருக்கிறோன்னா முருகரை பார்க்க போயின்னு இருக்கிறோம். பிட்வீன் கேப்பில் நம்ம சுடிதார் போட்ட தம்பி ஏதோ வேண்டுதல் இருக்குதான். ஸோ அந்த வேண்டுதலை வேறு நம்ம முடிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் நம்ம போய் முருகரை பார்க்கணுமா, இப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது பெரிய வேண்டுதல் போய் தான் பாவம். ஓகே, அவங்க வேண்டுதல் நிறைவேற நாமளும் நேரம் ஆக ஆக கூட்டம் தான் இன்னும் ஜாஸ்தி ஆகினே இருக்குது, ஒழிய கம்மியான பாடு இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ வந்திருக்கிறது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் இருந்திருக்குல்ல. இதோ அங்கே போய் நின்று அதாவது நம்ம தெய்வானை இங்கே நின்றுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? இங்கதான் இருக்காங்க. தெய்வானை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போவே இந்த மயிலை தான் பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ தோகை விரிச்சாங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. அதாவது 100 ரூபாய் வருஷத்துக்கு இங்கே வரையும் இருக்குது. ஸோ இன்னும் அங்கே போயிட்டு ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வர்றதுக்குள்ள செம்ம இதாகும். ஸோ அதனால நம்ம புது தரிசனத்தில் போகலாம். எதுனா தெரிஞ்சு நம்ம புது தரிசனத்தில் போனது, புது தரிசனத்தில் போய் பார்ப்போம். அதுவும் சரியான கூட்டமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். போன வாட்டி 100 ரூபாய்க்குள்ளே தான் போனோம். இந்த வாட்டி புது தரிசனத்தில் போய் பார்ப்போம். அப்படியே அது இன்னும் லேட் ஆகலாம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி 10:15. ₹100 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆர்ச்லேருந்தே இருக்குது மக்களே. இதுதான் ஆர்ச் என்ட்ரன்ஸு. இங்கிலிருந்தே ₹100. அதையும் தாண்டி இருக்கு. இதுதானா? ஸோ இது நம்ம புது தரிசனம். பொம்மை மிட்டாய் இல்லை, பள்ளி மிட்டாய். என்ன மிட்டாயின்னு கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ரொம்ப பக்தி மூடு ஆகிட்டான், அதனால ஃபன் பண்ண மாட்டேன்றான். நம்ம எங்கே வந்துருக்குறோம்னா கோபுரத்துக்கு போயிட்டு வந்து நிற்கிறோம். இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரமா? கப்பறைக்கு நின்னோம். இப்போது 10:50 ஆயிருக்கு. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு போகிறதுக்கு கோபுரத்துக்கு
ஏ தம்பி பசிக்குதுடா, சுண்டல் சாப்பிடலாம்னா சுண்டல் காணும்டா. வரும்போது விட்டுட்டு என்ன பண்ணுறது? அப்பயே அந்த அண்ணா வந்து கேட்டாங்க சுண்டல் சாப்பிட்றீங்களான்னு. நான்லாம் வேணாம் வேணாம் இப்போ பசிக்கிட்டேன். சுண்டலண்ணா எங்கே இருந்தாலும் வாங்குவோம். பசிக்குது. அது வச்சா நெட்வொர்க்கே இல்லையா? பத்தரைக்கு உள்ளே போனோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிருந்தது. எங்கே பாதி தூரம் கூட வந்திருக்குல. அந்த ஃபஸ்ட்டாவது நிறைய உள்ளே விட்டுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இப்போ என்னென்னா ரவுண்டாக சுற்றி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக 3:50க்கு தான் இங்கே வெளியிலேயே நாங்கள் பார்க்குறோம் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்கன்னுட்டு. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அங்கே எல்லோரும் மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட்டு ஒரு இடத்துல இந்த கேட்டுக்குள்ளே வர்ற ஒரு சுச்சுவேஷனில் மக்கள் எல்லாமே அழிச்சிக்கிற மாதிரி அப்படியே நான் தான் போவேன்ற ஒரு இக்கட்டில் நிற்கிறதுனால பின்னாடி நிற்கிறவங்களும் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஸோ அது 1 by 1 இல்லை ஒருத்தராக போனால் கூட ஃப்ரீ தரிசனத்துலேயே நம்ம நிறைய சீக்கிரமாகவே போய் முருகரை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் எப்போ 10:30க்கு நின்னோம், 3:50க்கு தான் இந்த மாதிரி வெளியிலேயே வரோம். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ மணி நேரம் பொது தரிசனத்தில் நின்றுருக்குறோம் அப்படின்ட்டு. போதும் உங்கள் மொபைலெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்து முருகரை பார்த்த சந்தோஷத்தில் மைக் ஆன் பண்ணாமல் வீடியோ மட்டும் எடுத்து மைக் ஆனில் தான் இருக்குன்னுட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 4:30 எல்லாமே தரிசனம் ஆச்சு. பொங்கலும் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லாவே முருகரை பார்த்தேன். ஸோ வேண்டுதல் காணிக்கை எல்லாமே அதில் போட்டு எல்லாமே தரிசனமும் நல்லா சிறப்பாக முடிஞ்சது. நின்று பார்க்க விட்டாங்க. ஸோ மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி இல்லை, இங்கே தள்ளி விடலை. ஸோ எல்லாருமே பாருங்கன்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி தான் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய யாரையும் இது பண்ணலை. பட் ஆனால் வேறு லெவல் தரிசனம். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வர்றதா இருந்தால் இந்த லீவ் டைமில் வராதிங்க. ஏன்னா லீவ் டைமில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்ம கூட்டமாக இருக்குது. நீங்கள் எப்போ வரணுன்னா இந்த வீக் டேஸில் எல்லாம் ஸ்கூலு ஆஃபீஸு எல்லாமே இருக்கிற நாளில் வாங்க, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்னுட்டு அவங்க போலீஸுன்னு சொன்னாங்க. நான் போன நேரம் பாருங்கள், அதுக்கு முன்னாடினாலும் சண்டேவும் கூட்டமே இருக்குல்லைங்களா, யாருமே இருக்கல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு நாங்கள் வந்த அன்றைக்கி சரியான கூட்டம். ஸோ நீங்கள் அந்த தப்பாக பண்ணாதீங்க, முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நானும் செம்மையாக தரிசனம் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே எங்கே போக போகிறோன்னா, அதாவது மக்களே நான் ஒரு 4 மணிக்கு அப்படி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரோம், கூட்டத்தையே காணோம். பேசாமல் நாங்களும் 4 மணிக்கே போயிருக்கலாம் போல். ஸோ நாளைக்கு நேரம்லாம் காலைல பார்க்கும்போது சரியான கூட்டம் இருந்தது. இப்போல்லாம் யாருமே எல்லாமே வெறிச்சோடு இருந்தது. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அதே மாதிரி கருணை கடலே கந்தா போற்றி, இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, சூரன் வந்துட்டு பண்ணாத பாவமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தெய்வத்துக்கே நிறைய சோதனைகள் கொடுத்து நிறைய டார்ச்சர் பண்ணி அந்தளவுக்கு பண்ணவரையே நம்ம தலைவர் மன்னிச்சு
மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார். ஸோ இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு கருணை உள்ளவர் தான் முருகர். எனக்கு ரொம்பவே பர்சனலாகவும் சரி ஃபேவரட் ரொம்ப அவர். உங்களுக்கும் அவளோட அருள் கிடைக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் நினச்சது காரியமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு சரி மறுபடியும் ரிட்டன் போகலான்னுட்டு ரிட்டன் வந்தால் நம்ம நாளிக்கிணறுக்கிட்ட மறுபடியும் பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு நம்ம முருகருக்கு ஒரு அரோகரா போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம திருவண்ணாமலை போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வருது. ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பை.